ஹாய் ஹலோ டெக்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஜேகே கிட்ட ஒரு அன்ஷாட் பார்க்க போகிறோம். ஹெட்செட் வே பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இன்ட்ரோ பார்த்து நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஜேகேக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3 இயர்ஸ் மாதிரி ஆகுது. கல்யாணம் பண்ணானே தவிர உங்களை வேறு எதுவுமே பண்ணல. ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தள்ளி தள்ளி போகிறான். அது ஏதோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு உங்களை பிடிக்கலையோ என்னமோன்ட்டு. எவ்வளோ நாள் தாங்க நீங்களும் அவன் முகத்தை பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்கிறது? ஒரு லெவலுக்கு மேலே முடியலை. உங்கள் வயசு பசங்களாம் குழந்தைங்களோட இருக்காங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஏக்கமாக இருக்க ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஜேகே கிட்டே வந்து கேட்டுருவீங்க உங்களுக்கு குழந்தை வேணும்ன்ட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் அவன் சொன்ன பதிலை கேட்டு விட்டுறீங்களா? இல்லை நீங்கள் நினச்சா மாதிரியே உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சாங்கிறது தானே இந்த ஸ்டோரியே. பேலன்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் கோயிலில் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக அவ்வளோ வரா. அவளை பார்த்து உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. கையில் ஒரு குழந்தை, வயிற்றுல ஒரு குழந்தைன்ட்டு நடக்க முடியாமல் இடுப்பில் கை வச்சுட்டு வர அதை பார்த்தா உங்களுக்கு என்னங்க சொல்கிறது? சந்தோஷமாக இருந்தாலும் செம்மையாக பொறாமையாகுது. எனக்கும் இந்த மாதிரிலாம் வரணும்னு ஆசை தான். ஆனால் இந்த ஜேகே என் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு தான் நினைக்கிறான். அப்படியே நீங்கள் ஏக்கமா கோயில் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. காலையில் டைம் தான். ஜேகே தூங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சண்டே. லேட்டாக உடனே ஏஞ்சிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு அப்படியே கீழே வரான். அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு இவ்வளவு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு பையன்? அப்படியே நீங்கள் கோமான்னு திரும்பி பார்க்குறீங்க. கண்ணாலே அடிச்சிருவீங்க போல இருக்கு. அவன் வேற அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வேர்வையாக இருக்கு அவன் உடம்பெல்லாம். அப்படியே டவல் வச்சு தொடச்சிக்கிட்டே உங்களை பார்த்து இருக்க நீங்களும் அவன் ஃபேஸை தவிர எங்கே பார்த்தாலும் பார்க்குறீங்க. அப்பா, எவ்வளோ நாளைக்கு தான் என்னை எங்கே வைக்க போகிறான்னு தெரியலை. எப்படி இருக்கான் பாரு. இதுக்கெல்லாம் சொந்தக்காரி நான். ஆனால் என்கிட்ட இருக்க அண்ணதாண்டி. என்னவா என்னாச்சு உனக்கு? எவ்வளோ மாதிரியா இருக்கு? ஆமாம், அப்படியே என்னாச்சுன்னு சொன்னால் மட்டும் இப்படி செஞ்சு கிழிச்சிட போகிறாரு. என்னாச்சு இவ்வளவு ஒரு மாதிரி பேசிட்டு போகிறா? நாடி இப்போ உனக்கு பிரச்சனை ஏன்டி அல்லையா ஆரம்பிக்கிற? இங்கே பாரு மாமா, என்கிட்ட எதுவும் கேட்காத. அப்புறம் நீ ஏதாவது கேட்டனா ஒரு மாதிரி நீ தான் ஏஞ்சி போயிடுவ. என்ன டென்ஷன் படுத்தாத. நானே ஆல்ரெடி மன கஷ்டத்தில் இருக்கேன். புரியல? மன கஷ்டம்னா? மாமா பாரு, இந்த மாதிரி தோணலாம் கூப்பிடாத. முன்னாடியே உனக்கு பிரச்சனை. அப்படியே நீங்கள் அவன்கிட்ட காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவன் மூஞ்சே பாட்டு இருக்கீங்க. அடி வேணும். நீ எது கேட்டாலும் எனக்கு தடிவியா மாமா. என்ன வேணும்னு சொல்லு. அது அப்படியே அவனும் காஃபி எடுத்து வாயில் வைக்க, மாமா நாடி இந்த டவல் வேணுமா? அது ஒன்றும் வேணாம். அப்படி என்ன தாண்டி பிரச்சனை? எனக்கு குழந்தை வேணும். அப்படியே அவன் குடிச்ச டீயை டேபிளே துப்பிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். இல்லை புரியல. நான் எனக்கு குழந்தை வேணுமாம்மா. அவனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் கேட்டு சினுங்கும் போது உங்களை ஒரு குழந்தைய தான் அவன் பார்க்குறான். புரியலடி. என்ன மாமா புரியலங்கிற? உனக்கு எனக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆகுது. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. எனக்கு குழந்தை வேணுமாம்மா. போய் கிச்சனில் வேலையை பாருடி. மாமா, என் ஃப்ரெண்டெல்லாம் கையில் ஒன்று வயிற்றுல ஒன்றுன்ட்டு எப்படி தெரியுமா இருக்காளுங்க. எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கொடுமாமா. அப்படியே அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறான். அப்டு பாட்டம் பார்த்துட்டு, எதுடி தனியாக குழந்தை? கண்ணாடி முன்னாடி நின்று பாரு. ஏன் என்னாச்சு? என்ன பாருடி. அப்படி நீங்களும் போய் பார்க்குறீங்க. உங்கள் மூஞ்சி தான் தெரியுது. அவங்க பின்னாடியே வந்து நின்றுட்டு உங்கள் ஃபேஸை நல்லா கப் பண்ணிட்டு, தெரியுதா? என் என்ன தெரியுது? என் மூஞ்சி தான் தெரியுது. ஆமாண்டி, நீயே ஒரு குழந்தை. குழந்தையா? அப்படி நீங்கள் அவனை தள்ளி விட்டு, எனக்கு புரியலை. நான் குழந்தையா? மாமா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தையா இருந்தால் யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? பத்ததுக்கு என்ன பாரு, குழந்த மாதிரியா இருக்க. அவனை அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எச்சி விழுங்க தான் செய்கிறான். பார்க்குறது ஏதோ குழந்த மாதிரி இல்லை தான், ஆனால் நான் வேறு மாதிரியாச்சே. அப்படியே அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்களே பார்க்குறான். சொல்லு மாமா, என்னை பார்க்குறதுக்கு நான் குழந்த மாதிரியா இருக்கு? ஆமாண்டி, என்ன இந்த மாதிரி தான் இருக்குது. மாமா விளையாடுறது மாமா, இங்கே பாரு, எனக்கு ஒரு குழந்தை வேணும். நான் வரும்போது வேணால் பொம்மை வாங்கிட்டு வரேன். மாமா இங்கே பாரு, உனக்கு என்னை பற்றி தெரியாது. என்ன தெரியாது? அப்புறம் பாரு, உன்னை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியே அவன் திரும்பி பார்த்துட்டு, ஒடியல நான் சொன்னேன், உன்னை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண போகிற? அதெல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். நீ என்ன பண்ணாலும் சரி, இப்போ நீ எதுவும் கிடையாது. இன்னும் 2 வருஷம் போட்டோம். என்ன மாமா?
இன்னும் 2 வருஷமா? ஆமாண்டி, இப்போ தான் உனக்கு 18 ஸ்டார்டிங்கு. இன்னும் 2 வருஷம் ஆகட்டும். அவசரப்பட்டு தான் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்காக இப்போயே இதெல்லாம் செய்ய முடியாது. 2 வருஷம் ஆகட்டும். உனக்கு ஏஜ் கரெக்டாக ஆனதும் அப்போ என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுப்பேன். மாமா இங்கே பாரு மாமா, என்னோட ஃப்ரெண்டு உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு வேணாம். இதெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. ஏன்னா புரியல. நான் சரிப்பட்டு வர மாட்டேனா? மாமா எல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு தான் வருவேன். ஒருவேளை நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டியா என்ன? அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே உங்ககிட்ட வரான். சொன்னேன் ஆமாம், நீ தான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். நான்லாம் நல்லா அதுக்கெல்லாம் சரிப்பட்டு தான் வருவேன். அப்படியே நீங்கள் பேசும்போது உங்கள் உதட்ட பார்த்துட்டே இருக்கோம். செம்ம டிஷ்ஷாக இருக்குது. அப்படியே அவனை எச்சி முழுங்கிட்டு அவங்க கழுத்தை பிடிக்கிறான். நீங்களும் கண்ணை மாடிக்கிட்டு கிஸ் பண்ண போகிறான்னு நினைக்கும் போது அப்படியே அவங்க உதட்டிக்கிட்ட வந்துட்டு உங்களோட கீழே உதட்ட கடிச்சு இழுத்து சரிப்பட்டு வர மாட்டேனா? மாமா வலிக்குத மாமா, விடு மாமா. விட்றேன்டி, விட்றேன். வெயிட் பண்ண 2 வருஷம் ஆகட்டும். இந்த பேச்சு அப்போ நான் பதில் சொல்கிறேன்ட்டு அப்படியே உங்க கீழே உதட உறிஞ்சி எடுத்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். பாவி பையன் ரெட்டாக்கி அப்படியே வீங்க வச்சுட்டான். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஒரு மாதிரி ஓரமாக போய் உட்காந்துக்கிறீங்க. நல்லா தான் இருந்துச்சு, என்னால் முடியலை. என் ஆசையை தோண்டி தோண்டி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு போயிடுறான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏதாவது பண்ணி தான் இவனை மயக்கணும். இன்னும் 2 வருஷமா என்னாலாம் முடியாது. அப்படியே நீங்கள் கிச்சன் போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக முருங்கைக்காய் மாதிரி தான். முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்கீரை துவையல்ன்ட்டு எல்லாம் முருங்கைக்காய் ஐட்டமாக செஞ்சுட்டு இருக்கீங்க. மதியம் அவனும் லஞ்சுக்கு கீழே வந்து உட்கார்றான். அதை பார்த்தவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏய் என்ன இது? என்ன இதுன்னா? சாப்பாடு மாமா. அது தெரியுது. எதுடி இந்த ஐட்டம்? ஐயன் மாமா, சாப்பிடு. ஐயனா? அப்படியே அவன் உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க நீங்கள் எல்லாத்தையும் அவன் பிளேட்டில் எடுத்து எடுத்து வைக்கிறீங்க. வேணாண்டி, எனக்கு லஞ்சே வேணாம். ஏன் மாமா, ஏன் வேணாம்? எது பிளான் பண்ணுறேன்னு தெரியுதுடி. இதெல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு அவங்ககிட்ட வந்துடுவேன். அதானே பிளானு? தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறான் போகிறேன். அதெல்லாம் இல்லையே. அதெல்லாம் சொன்னாங்கல்ல நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்ட்டு. அதுக்காக தான் முருங்கைக்கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஐயன் வேறு இருக்குல்ல. நான் எனக்காக செஞ்சேன். நீ இன்னைக்கு வீட்டில் இருக்கியே, அதனால தான் கொஞ்சம் கூட செஞ்சேன். அப்படியே அவன் பார்க்குறான். எது கொஞ்சம் கூட செஞ்சியா? எனக்கெல்லாம் வேணாம். ஏன் மாமா வேணாம்? இங்கே பாடி என்னை டென்ஷன் பண்ணாத. ஒழுங்கு மரியாதை சாப்பிடு. வாய்ப்பே இல்லடி, வாய்ப்பே இல்லை. நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் நீ ஒன்றும் நடக்க போகிறதில்ல. மாமா இங்கே பாரு, இந்த மாதிரி பேசாத, சாப்பிடு மாமா. இப்போ மட்டும் நான் இதை சாப்பிட்டேன், அலை நீ ஹாஸ்பிட்டல் தாண்டி. அப்படியே அவன் மனசில் நினச்சிக்கிட்டே ஃபோன் எடுத்து ஃபுட்டை ஆர்டர் பண்ண நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அவங்ககிட்ட. இதை சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விடுற வரைக்கும் வாய்க்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அவன் அப்படியே வாய் தொடக்கவே இல்லை. மாமா அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டேன், இது தெம்பு மாமா, சாப்பிடு மாமா. ஆனாண்டி அதை விட நீ தான் கஷ்டப்படுவ. என்ன கஷ்டம்? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ ஆடுவேன் சொன்னால் புரிஞ்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் வேணாம். அப்படியே அவன் கோவமாக பேசுகிற மாதிரி டக்குன்னு ஏஞ்சிட்டு வெளில போய் உட்காந்துக்கிறான் சோஃபாவில். ஆஃப்டர் ஒரு 50 மினிட்ஸில் சாப்பாடும் வந்துடுச்சு. பிரியாணி போல் இருக்குது. ஓப்பன் பண்ண கையோட வாசனை ஹெவியாக உள்ள வர உங்களுக்கா அப்படியே வாயில் எச்சு ஓடுது. ஜெக்கி வேணுன்னு உங்களை பார்க்க வச்சு அங்கே டேபிளில் வச்சு சாப்பிட சாப்பிட உங்களுக்கு இதுக்கு மேலே முடியல. அப்படியே நீங்கள் ஜேகே கிட்ட பாவமாக போய் உட்காந்துக்கிறீங்க. போய் சாப்பிடுடி. அவங்கள பார்த்துக்கிட்டே அவள் நல்லி எலும்பு கடிச்சிட்டு இருக்கான். பாடி இவன் என்னை ரொம்ப தான் வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ஒரு குழந்தையும் தடமாட்டான், இந்த பிரியாணி கூட தடமாட்டிக்கிறான்ட்டு. அப்படியே நீங்கள் அவனை ஒரு மாதிரியே பார்த்துருக்கீங்க. வேணுக்குன்னா உங்களை வெறுப்பேற்றிட்டு இருக்க. இப்போ அப்படியே நீங்கள் ரொம்ப பாவமாக சேடாக சேரில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆடி சாப்பிடலாத? ஆமாம் எனக்கு எதுவும் வேணாம். ஆண்டி ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு ஆனாங்கிற? மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எதுக்குமே வந்து நிற்க மாட்டேன். வாயன் அப்படி நீங்களே சிரிச்சிட்டு போய் அவன் மடியில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. கீழே உட்காரண்டி. ஆஹா நீ சொல்லு. அப்படியே அவன் உங்களுக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணி விட நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டே அவனே பாட்டு இருக்கீங்க. புரியுதுடி, எனக்கு புரியுது தான். நான் மட்டும்தான்
எனக்கு நான் உன்னை விட்டு வச்சிருவேன். ஆனால் கரெக்டான டைம் இல்லடி. இந்த டைம் நல்ல டைம் தான், கடுப்பு எரியுதாத. இது கரெக்டான டைம் தான், இந்த டைமை சொல்ல ஒன்று சொல்கிறேன். மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்க்குறல்ல என்ன, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவனை உங்களை பார்க்குறான்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கீழே உட்காதியா? ஆஹா, அவன் கீழே உட்கார மாட்டான். நீ என்ன தான் பண்ணாலும் சரி, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம். ஆனால் மாமா இங்கே பாரு, ஆல்ரெடி 3 வருஷம் ஆகிடுச்சு. நான் இதுக்கு மேலே ஒன்று சும்மா விட மாட்டேன். நீ என்ன தான் பண்ணாலும் சரி, உன்னை கரெக்ட் பண்ணி ஒரு குழந்தை என்னை பெற்றே காட்டுவான் பாரு. அப்படியாடி? என்னை கரெக்ட் பண்ணி குழந்தை பெற்றுருவ? கண்டிப்பாக மாமா, எனக்கு 3 நாள் மட்டும் டைம் கொடு, என்ன பண்ணுற பாருன்ட்டு அவங்ககிட்டயே சவால் விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவனும் முறைக்கிறதா சிரிக்கிறதா எந்த சுரத்தில் போய் முட்டிக்கிறதுன்னு தெரியாமல் உங்களே பாட்டு இருக்கான். இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சு உங்ககிட்ட சண்டைக்கு மல்லு கட்ட முடியாதுன்ட்டு அவனும் வெளில போக நீங்கள் என்னென்ன பண்ணலான்ட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலே சரி வராது. அவ்வளே ஒரு பிள்ளையும் பெற்றுட்டு வயிற்றுல ஒன்று. கூடி சீக்கிரம் நானும் அந்த மாதிரி ஆகணும். என்ன பண்ணலாம்? இன்றைக்கி மதியம் செஞ்ச பிளான் ஒர்க் அவுட்டே ஆகலை. நைட் எடுக்குமாம்மா, நீயாவே வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறான் பாரு. என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஒயின் மாமா, நான் ஒயின், அவன் பொண்டாட்டி. என்னால் உன்னை எப்படி மயக்கணும்னு தெரியும். நிறைய வாட்டி நீ என்னை எங்கெங்கே பார்த்து எப்படியெல்லாம் ஜொல்லி விட்டுருக்குன்னு எனக்கு தெரியும்ன்ட்டு. அப்படியே நீங்கள் குளிக்கவும் போயிட்டீங்க. குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு சாரீ எடுத்து கட்டிட்டு ஹேரை வந்து லூஸ் ஹேர் விட்டு மல்லிகைப்பூ நிறைய எடுத்து வைக்கிறீங்க. வாசனையும் செம்ம கும்முன்னு ஆகுது. ரெடி ஆயிட்டமா? இதுக்கு மயங்காத ஆம்பளைங்க இருப்பாங்களா என்ன? மல்லிகைப்பூ இது போதும். அப்படி நீங்கள் உங்களை மிரரில் பார்க்குறீங்க, எல்லாம் கரெக்டாக தானடி இருக்குது. அப்படியே நீ அவன் உனக்கு மயங்கவே மாட்டேங்கிறான். எனக்கே என்னை பார்த்தா அப்படி தான் தெரியுது. நல்ல நாட்டுக்கட்டையாடு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஜேக்கிக்கு என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சின்ன பிள்ளைன்ட்டு பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளை மாதிரியா இருக்க. வெளில போய் இப்படியே நின்றா பார்க்குறவெல்லாம் ஜொல்ல விட்டு போவான். நீச்சல் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நானே உள்ளே வர மாதிரி இருக்கும். ஆனால் என்கிட்டயே வந்து நீ சின்ன பிள்ளை, தாங்க மாட்டேன், அது செய்ய மாட்டேன்ட்டு. பண்ணால் தானே தெரியும் தாங்குறேனா இல்லையான்ட்டு. எப்போ பார்த்தாலும் கிஸ் பண்ணி அங்கே இங்கே கை வச்சு என்னோட மாதிரி ஆக்கி விட்டுறான். இப்போ பாரு, நான் தான் என்கிட்ட இருக்கேன். இதுக்கு மேலே அந்த மாதிரி கிடையாது. நான் பிளான் பண்ணிட்டேன், குழந்தை பெற்றுக்கணும். அப்படியே இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணிக்கிட்டு லிப்ஸ்டிக்கு மையின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுறீங்க. ஆஃப்டர் கொஞ்ச நேரத்தில் ஜேக்கி லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு வரான். நீங்கள் தான் அவன் இருந்த சத்தத்தை கேட்டு 2 கையால் டோர் அப்படியே ஓப்பன் பண்ண பார்த்தவனுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. இவ வேற புரியாமல் நம்மள பண்ணிடுறா. ஆல்ரெடியே நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியலை, இதில் இவ வேற இப்படி வந்து நிற்கிறாளேன்ட்டு அவன் உங்களே பாட்டு இருக்க. என்னம்மாம்மா என்ன பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி, தள்ளு. நீ எதுக்கு தள்ளணும்? உள்ளே போகிறேன்டி. சரின்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீங்களே நகர அப்படியே அவன் உங்களை க்ராஸ் பண்ணிட்டு போக அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல் வேற ஹெவியாக ஒரு மாதிரி டெம்ப் பண்ணுது. போனவன் அப்படியே திரும்பி அங்கே பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் பார்த்துட்டு லாங் ப்ரீத் பண்ணிட்டு, சத்தியமாக முடியாது, நீ எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு தெரியலை, செல்வா பண்ணால் கூட முடியாது போலேன்ட்டு அப்படியே அவனை மேலே போயிட்டான். மாமா நாடி என்னை பாரு மாமா. எதுக்கு? இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன்? நல்லா தான் இருக்க. மாமா என்ன பாரு. வேணாண்டி, போடியா, கொஞ்சம் டென்ஷன் பண்ணாத. நான் அதெல்லாம் பண்ணல, என்னை பாரு. பார்த்துட்டேன்டி, எப்படி இருக்குன்னு சொல்லு மாமா. நல்லாவே இல்லை. ஏதோ நல்லா இல்லையா? ஆமாம், சுத்தமாக நல்லா இல்லை. எனக்கு தெரியுமே நீ போய் சொல்கிறேன்ட்டு. என்னை பார்த்தா என்னை ஏதாவது பண்ண போல இருக்குல்ல. இதோ இங்கே கை வச்சு இங்கே பொடிச்சு இங்கே கடிக்கணும்னு தோணுதில்ல மாமா. அப்படியே நீங்கள் உங்கள் இடுப்பை காட்டி அப்படியே உங்கள் கழுத்துக்கு கீழே காட்டி உங்கள் லிப்ஸை தான் காட்டியிருப்பீங்க. அவனை அதை டேர்ன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கையை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இடுப்பை பிடிச்சிருமோன்னு பயம். நல்லா சந்தன கலரில் இருக்கு உங்கள் இடுப்பு, வளன்ட்டு. அதான் அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு செம்ம க்ளோவிங்காக தெரியுது. இன்றைக்கார கொஞ்சம் வேறு மாதிரியே ரெடியாக இருக்கீங்களா? பார்க்குறவனுக்கு தாங்க அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வலியே வந்துடுச்சு. அவனே எப்படியும் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு மேலே போகலான்னு பார்த்தா ஆம்பளை புத்தி எங்கே அங்கே தானே வந்து நிற்கும். இப்போ அப்படியே மேலே ஏறினவன் திரும்பி உங்க கிட்ட தான் வரான். நீங்கள் கதவை தான் போட்டுட்டு அவனே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க.
கிட்ட வந்தவன் அவங்கள அப்படியே அந்த டோர்லேயே லாக் பண்ணிட்டு அவங்க இடுப்பில் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்களோட கழுத்தில் அவனோட ஃபேஸ் வச்சு ஒரு மாதிரி பண்ண. அப்படியே நீங்கள் அவனோட பேக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரஃபில் பண்ண. கொஞ்ச நேரம் அவன் நிதானத்திலேயே இல்லை. அப்படியே உங்கள் கழுத்துக்கு கீழே அவன் ஃபேஸை கொண்டு போக டக்குன்னு அவனை ஸ்டாப் பண்ணிடுறான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் அவன் பண்ணதை நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் இந்த மூவ் பண்ணாமல் இருக்கிறத பார்க்கும்போது அவங்க பக்கத்துலேயே இல்லை. எப்போ அவன் ஏஞ்சி அவன் மேலே போனானே தெரியலை. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இவனுக்கு இதே வேலை கிட்ட வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் எஸ் ஆகிடுறான். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி மாமா உன்னை விடுறதான் கிடையாது. அப்படியே நீங்களும் மேலே போய் அவனை ரூமில் தேடினா வாஷ்ரூமில் தான் சவுண்ட் கேட்குது. ஐயோ என்னால் முடியலையே, இவ வேற என்ன சாவடிக்கிறா. இப்படிலாம் வந்து நின்னா இது இன்னாடி தோணும். ஒரு நாள் பொறுனாலும் பொறுக மாட்டா. ஐயோ கை வலியுதேன்ட்டு அவன் செல்ஃபாக பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்குது. உங்களுக்கு நல்லா கேட்குது. மாமா கதவு தொட முடியாதுடி. இங்கே பாரு மாமா, கதவை மட்டும் தொடக்கலன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் சாவடிச்சிருவோம் மாமா. நான் தான் எடுக்கல மாமா. நீ ஏன் மாமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? கதவு தொட மாமா. ஆய்பே இல்லடி, ஆய்பே இல்லை. கொண்டாட இங்கேயே எழுந்துரு மாமா ப்ளீஸ் மாமா. எல்லாம் முடியவே முடியாது. ஒழுங்கு மடியில ட்ரெஸ்ஸை மாற்று. வந்தேன்னு வச்சுக்கேன் வீட்டில் இருக்க மாட்டேன்டி, எங்கேயாவது வெளில போயிடுவேன். அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா மாமா? ஆமாண்டி முடியல போதுமா. சும்மா தோணுன்ட்டு என்னால் இப்போ முடியாது. 2 வருஷம் வெயிட் பண்ண இல்லாட்டி தயவு செய்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு. அவன் கோவமாக பேசுகிறான்ட்டு அப்படியே உங்களுக்கு அழுக வர. உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைல்ல, இதுக்கு மேலே பாரு நீயா வந்து கேட்டால் கூட நான் எதுவும் தரவே மாட்டேன்ட்டு அப்படியே கோவத்தில் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டா இருந்திருக்க மாட்டீங்க. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே பெட்டில் வந்து படுக்க அப்படியே கொஞ்சம் நேரம் சென்று அவனும் வரான். நீங்கள் அழுதுட்டு இருக்கதே அவனுக்கு நல்லா தெரியுது. வேறு ட்ரெஸ் வேறு மாற்றிட்டீங்களா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹாஷாக பேசிட்டோமோன்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு சைல்டிஷ் கேரக்டர் தான். அவங்களுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். அது அவனுக்கு நல்லா தெரியும். சொல்லி புரிய வச்சாலும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ தாங்க உங்களுக்கு 18 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவன் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கான். ஜேகேவும் நீங்களும் கசின் தான். அங்கே பாட்டி இறந்து போகிறதுக்கு முன்னாடி சட்டுன்னு அவங்க கல்யாணத்தை பார்க்கணுன்னு சொன்னதுனால தான் ஜேகே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கிராமத்தில் கல்யாணம் நடந்திருக்குமா, நீங்கள் வந்து கிராமத்தில் தான் இருந்திருப்பீங்க. அங்கே என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணால் உடனே மாமியார் வீட்டுக்கு போயிடணும். அதனால நீங்கள் ஜேகே கூடயே வந்திருப்பீங்க. அதுலேருந்து அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கான். உங்ககிட்ட தப்பாக எதுவும் நடந்துக்க கூடாதுன்ட்டு. உங்களுக்கு புரியுது, இருந்தாலும் அங்கங்கே அந்தந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியலை. எப்போ பார்த்தாலும் நீ குழந்தை உண்டாகலையான்னு உங்கள் அம்மா அப்பா கேட்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்கிட்ட நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் ஆஹா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வேறு மாசமாக இருந்தால அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல. அவங்ககிட்ட சொன்னால் வேணாங்கிறான். இந்த மாதிரி ட்ரை பண்ணதுனால திட்டு வாங்கினது தான் பாக்கி உங்களுக்கு. அப்படியே அழுதுகிட்டே இருக்க அவனும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்களை தொட நீங்கள் அப்படியே அவன் கையை தட்டி விட்டு வேணாமம்மா என் மேலே நீ கை வைக்காத. ஆடுடி என்னை பாரு, நான் யாரையும் பார்க்கல. எனக்கு தெரியுது மாமா உனக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. அதுக்காக தானே நீ என்ன ஒன்றும் பண்ண மாட்ற. அந்த பேச்சு வர்றியா? உனக்கு தெரியும்ல உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. அப்புறம் உனக்கு என்னதாம்மா பிரச்சனைலாம் எதுவும் இல்லடி. பாரு இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஒரு 2 வருஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் உன்னை என்னென்ன பண்ணுறேன்னு பாரு. இப்போ வேணாண்டி. இந்த இடகுடமாக ஏதாவது பண்ணி நீ ஹாஸ்பிட்டலில் போய் இருக்குன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு என்ன பிடிக்கல அவ்வளோதானே. இதுக்கு மேலே நீயா வந்து கேட்டால் கூட எதுவும் தரமாட்டேன். அப்படியே நீங்கள் திரும்பி படுத்துக்க. உங்கள் ஃபேஸ் எல்லாம் அழுது ரெட்டிஷாக இருக்கா. எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. அவனும் உங்கள் கிட்ட வந்து உங்களை பேக் பண்ணுறது, நீங்கள் அவனை தள்ளி விட்டுடுறீங்க. சரி கொஞ்ச நாள் எல்லாம் மாறிடான்ட்டு அவனும் தள்ளி போய் படுத்துக்கிறான். திரும்பி பார்த்து நீங்கள் அவனை முறைச்சிட்டு இருக்க. அன்றைக்கி அப்படியே கோவமாகவே முடியுது. மறுநாள் நீங்கள் சமாதானம் ஆகிடுவீங்கன்னு தான் நினச்சான். ஆனால் நீங்கள் ஆகவே மாட்டேன்னா. கிச்சனில் உருட்டுற சத்தம் கேட்க காலையே இவ்வளோ சத்தமாக இருக்குது. ஒய்யான் ஏன் என்னாடி சத்தம் அங்கே? அவங்ககிட்ட நீங்கள் பேசவே இல்லை. ஒன்றை தான் கேட்குறேன், இப்போ எதுக்கு கோவமாக இருக்க? அதுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் தாண்டி உனக்கு பிரச்சனை, ஏன்டி என்னை சாவடிக்கிற? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. இந்தா லஞ்ச் இருக்குது, நீ ஆஃபீஸ் கிளம்பு. என்னது கோவமாக இருக்குன்னு கேட்டேன். உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத மாமா. ஏன்னு நீ இன்னும் அதை விடலையா? உனக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியுமாம்மா. கொஞ்ச நாள் மட்டும் இரு, நான் என் ஊருக்கு நான் போயிடுறேன். எது ஊருக்கு போறியா? ஆமாம்,
நான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நாடி சொன்னேன். ஆ, என் புருஷனுக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. அப்படியே அவன் செம்ம கோவத்தில் அவங்கள பார்க்க அழுகியே வந்துடுச்சு. அடிக்கவும் முடியல, சொல்லி புரிய வைக்கவும் முடியல. ஸோ அப்படியே அவன் டென்ஷனாக லஞ்சு கூட எடுக்காமல் ஆஃபீஸ் கிளம்பிட்டான். நீங்கள் அவன் லஞ்சு எடுக்காமல் போனது கூட தப்பாக நினச்சிக்கிட்டு செம்மையாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. மாமாக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நான் ஊருக்கு கிளம்பி போயிடுறேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாம் என்ன தான் கேட்குறாங்க, ஒரு நல்ல செய்தியும் இல்லையான்ட்டு. இவளுக்கு என்ன தெரிய போகுது? எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு இருக்கிறது நான் தான். எங்கள் மாமாவுக்கு நான் குழந்த மாதிரி தெரியுறேன். வேறு யாரையோ தான் மாமாவுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப சேடாக அழுதுட்டு இருக்க. ஆஃபீஸ் போனவனுக்கோ ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அவனை நல்லா யோசித்து பார்க்குறான். இருந்தாலும் அவனுக்கு இப்போ பண்ணுறது சரியில்லைன்னு தான் தோண ஆஃபீஸ் முடிஞ்சு கூட வீட்டுக்கும் வரவே இல்லை. அப்படியே ஒரு பாருக்கு தான் போக நீங்கள் காலைல அழுதது, நீங்கள் பேசினது அதெல்லாம் உன் மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்க. லைட்டாக தாங்க குடித்தான், அது என்னவோ தெரியல, எல்லாம் ஜிவ்வுன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஏற. நீங்கள் காலையிலேருந்து சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. அவன் மேலே உள்ள கோவத்தில் ரூமில் தான் படுத்து அழுதுட்டு இருக்கீங்க. ஜேகேவும் இப்போ வர வீடெல்லாம் இருட்டாக இருக்குது. பார்த்து அவனுக்கு வர அது வர டென்ஷனு. இப்போ அப்படியே அவனும் மேலே வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒய்யான், அதுக்கு நீங்கள் அவனை பார்க்க கூட இல்லை, லைட் கூட போடாமல் என்னடி பண்ணிட்டு இருக்க? மறந்துட்டேன். மறந்துட்டியா? அழுதுட்டா இருக்க? அதெல்லாம் இல்லையே, நான் ஏன் அழுகணும்? என்ன பாரு. அப்படி நீங்கள் அவனை பார்க்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் தாண்டி பிரச்சனை, என்னை ஏண்டி போடு சாவடிக்கிற? ஏன் மாமா, உனக்கு தெரியாதா? ஆனான்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் மாமா, உனக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. யாரடியும் சொன்னா இன்னும் உனக்கு பிடிக்கலன்ட்டு? இன்னும் உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். ஆமாம், இப்படியே நீ வாயாலே சொல்லிட்டு பின்னாடி பொண்ணும். அதுக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்படியே உங்கள் கிட்ட வந்தவங்களை இழுத்து செம்ம ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கீ உதடு மே உதடுலாம் பார்க்கல, அவங்க நாக்கு வரைக்குமே நல்லா உறிஞ்சி எடுத்துகிட்டு இருக்கான். மூச்சு விடவே முடியல. அப்படியே நீங்கள் அவனை தள்ள ஆஹாங்க விடுற மாதிரியே இல்லை. ரொம்ப நேரம் அவனும் உங்களை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு லெவலுக்கு மேலே சுத்தமாக மூச்சு விடவே முடியல. அப்படியே அவனை தள்ளி விட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. மாமா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தானடி வேணும்னா இதானே ஏற்கிற? எனக்கு எதுவும் வேணாம். என்ன வேணும்டி? என்ன வேணும்? நீ நான் சொன்னாலாம் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. உனக்கு பிடிக்கல பாரு, அது என்ன நடந்தாலும் அது பொறுப்பு நீ தான். எனக்கு எதுவும் வேணாம் மாமா, எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதா? எனக்கு இன்னைக்கு வேணும். என்ன பண்ணுற? அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். உங்களுக்கு இப்போ தான் லைட்டாக பயம் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம டெலிகிராமில் பார்த்துக்கலாண்டா. அப்படியே ஒரு 2 hours ஆகுது. நீங்கள் நல்லா ஃபெயிண்ட் ஆகிட்டு கண்ணு கூட முழிக்க முடியாமல் படுத்துட்டு இருக்கீங்க. அவன் அடித்த ட்ரிங்கோட போதையும் இப்போ தான் குறைய உங்களை பார்க்க இது சட்டுன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே உங்கள் கன்னத்தில் வந்து டேப் பண்ண நீங்கள் தான் கான்ஷியஸ்லேயே இல்லையே. தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கிறான். அப்போ தான் நீங்கள் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. மாமா, என்னால் முடியல மாமா. மாமா வேணாம் மாமா, இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத மாமா. சரி, இது தாண்டி சொன்னா வேணான்ட்டு. எந்திரிச்சு கூட நிற்க முடியாது போல இருக்குது, அந்தளவுக்கு டேமேஜ் அதிகமாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொடுக்குறான். நீங்களும் கடன் தண்ணியை குடிக்கிறீங்க. எந்திரிச்சு உட்கார கூட முடியவே இல்லை. உங்களை பார்த்து அவன் திட்டிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் கூட போக முடியாது. அப்படியே உங்களை பார்த்து மறைக்க, மாமா எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா. இது தாண்டி சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன், கேட்டியா நீ? அப்படியே அவன் காலெல்லாம் அழுத்தி விட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு அந்த பெயினில் வலி தாங்க முடியாமல் ஜோரமே வந்திருக்கும். அப்படியே நீங்கள் ஜிக்கோ ஹக் பண்ணிட்டு எவ்வளோ அழுதுருப்பீங்க. இதுக்கு மேலே கேட்ப? ஆஹா, இதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் வலிக்குது மாமா. சொன்னால் அப்படியே கேட்கணும்டி. அப்படியே அவனும் எவ்வளோ உங்களை கம்ஃபர்ட் பண்ணி உங்களுக்கு பெயின் கில்லரெல்லாம் கொடுத்து தூங்க வைக்கிறான். அப்படியே ஒரு 3-4 days ஆகுது நீங்கள் நார்மலாக ஆகுறதுக்கே. ஜேகேவை பார்த்தாலே உங்களுக்கு பயமாகுது. எப்படி நீங்கள் அவனை ஒரு மாதிரியே மயக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சீங்களோ இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக அவன் கிட்ட போகிறதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க. அவனுக்கு அது நல்லாவே தெரியுது. இப்போ அப்படியே 1 மாதம் ஆகுது, அவனும் உங்கள் கிட்ட வரல. நீங்களாம் அந்த மாதிரி மூவ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டீங்க. 2 பேரும் ஒரே பெட்டில் படுத்திருந்தாலும் நடுவில் பில்லோ வச்சுட்டு அவன் தூங்குனதுக்கப்புறம் தான் நீங்களே தூங்குவீங்க. அந்த அளவுக்கு அன்றைக்கி நைட்டு உங்களை பாடாக படுத்திட்டான்.
இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. நீங்களும் காலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கிறத பார்த்து ஜேகே அப்படியே உங்ககிட்ட வர ஒரு மாதிரியா இருக்க. தெரியல மாமா, வாமிட் வர மாதிரி இருக்கு மாமா. அப்படியே அவனும் உங்களை லைட்டாக தூக்கி விட நீங்கள் டக்குன்னு போய் சிங்கிட்ட நின்று வாந்தி எடுத்துகிட்டு இருக்கீங்க. அவனும் உங்கள் தலையெல்லாம் பிடிச்சி விட்டு அடியாச்சு. வாமிட்லாம் எடுக்கிற அது மாமா. நாச்சின்னு கேட்டேன். அது கடுப்பு மயிரேத்தாத. நாச்சி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். எது? ஆமாம் மாமா, அன்றைக்கி நடந்துச்சுல்ல, பீரியட்ஸே வரவே இல்லை. அப்போ தான் அவனை செக் பண்ணுறான். இந்த மாதம் உங்களுக்கு பேடம் வாங்கி கொடுக்கவே இல்லை. அப்படியே அவன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அதுதான் இப்போ நடந்த மாதிரி. இதுக்கு தாண்டி சொன்னான் வேணான்ட்டு. நான் என்னம்மா பண்ணேன்? நீ பண்ணதுனால தான் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இப்போ பாரு, எனக்கு வாந்தியெல்லாம் வருது. எதை? நான் பண்ணதுனாலையா? ஆமாம், நான் வேணான்னு தான் சொன்னேன். நீ தான் இப்போ பண்ணிட்ட. மாமா, எனக்கு பயமாக இருக்குது மாமா. அப்படியே அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். நான் சொன்னேன் நீ வேணான்னியா? ஆமாம், நான் வேணான்னு தான் சொன்னேன். நீ தான் அன்றைக்கி குடிச்சிட்டு வந்து என்னை ஏதோ பண்ணி இப்போ பாரு மாமா, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஐயோ, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதேன்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் கை வச்சு காட்ட அவனுக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ப்ரெக்னென்சி அட்ராசிட்டி தான்ட்டு. உங்களை வச்சு அவன் என்ன பாடுபட போகிறான்னு தெரியல. அப்படியே அவன் தலையில் கை வச்சுட்டே உட்காடுறான். எப்படி நீங்கள் நினச்சா மாதிரி ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆயிட்டீங்க. குழந்த பிறக்கிறதுக்காட்டி அவனை ஒரு வழியாக பண்ணிடுவீங்க. இதை ஒரு ஸ்பெஷல் பார்ட்டில் பார்த்துடலாண்டா, ப்ரெக்னென்சி அட்ராசிட்டின்ட்டு. ஸோ இதோட இந்த குட்டியான் ஷாட்டை நான் என் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. வீடியோ பிடிச்சி தான் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. டாட்டா, பை பாய்.